வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா கோசிமணி நகர் வடக்கு. இந்த கோசிமணி நகர் வடக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். அந்த செட்டி மண்டபத்தில் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது கோசிமணி நகர் வடக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா, ஈஸ்ட் ஃபேஸிங். ஏற்கனவே இருந்தவங்க ஸ்டாஃப் கேட்டகரி தான் இருந்தாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் ஆளுங்களுக்கு மட்டும்தான், நான்வெஜ்ஜு கிடையாது. சைவ பிள்ளைனாலும் ஓகே, ஆனால் வெஜிடேரியன் ஒன்லி. ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள அட்டகாசமான வீடு தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹால் ஏரியா, ஹாலில் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க. ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்லாப்பு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அதுமாரி ஹாலில் பூஜை ரூமும் வந்துடும், ஹாலில் டிவி பாயிண்ட் வந்துடும், மேலே ஊக்கு கொடுத்துருக்காங்க, தொட்டில் கட்டுறதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கார்னரில் ஹேண்ட் வாஷ் வந்துடுது. ஈஸ்ட் ஃபேஸிங்கிறதுனால நல்ல சூப்பர் திசை ஈஸ்ட் ஃபேஸிங். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூமும் வந்துடுது. பூஜை ரூமில் செல்ஃபு ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா கோசிமணி நகர். இந்த கோசிமணி நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் செட்டி மண்டபம் பக்கத்தில் கோசிமணி நகர் வடக்கில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தான் பார்த்துட்ருக்கோம். 7500 வாடகை சொல்கிறாங்க, 50000 அட்வான்ஸு. ஈஸ்ட் ஃபேஸிங் ஒன்லி ஃபார் ஸ்டாஃப் கேட்டகரி. ஏற்கனவே மேனேஜர் ஒருத்தவங்க இருந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபரில் வெளியூர் போயிருக்காங்க, அதனால் வீடு வேக்கன்சியில் இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூமாக இருக்குது, நல்ல ஸ்பேஸாக இருக்குது. பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஜன்னல் வந்துடுதுங்க. இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 1, 3, அங்கே ஒரு ஜன்னல் 1, 4 ஜன்னல் வந்துடுது. பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாகவும் பெருசாகவும் இருக்குது. செல்ஃபு ஸ்லாப்லாம் அவைலபிளாக இருக்குது. அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது. அட்டாச்சு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. உங்களுக்கு ஹால்லையும் ஃபேன் இருக்குது, ரூம்லேயும் ஃபேன் இருக்குது. யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள், யூபிஎஸ் பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பெட்ரூமில் தேவைப்பட்ட ஃபைபர் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா ஒய்ஃபை ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுமாரி இது டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. மேலே உங்களுக்கு வந்து தண்ணி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் வாட்டர் தான், பக்கா கிளியர் வாட்ரு. அதுமாரி உங்களுக்கு பாத்ரூம்லேயே ஒரு ஹேண்ட் வாஷும் வந்துடும். ஷவர் பாத்து, ஹேண்ட் வாஷு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால்கனி போகிறது. ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். இந்த பெட்ரூமில் ஏசி பாயிண்ட்டும் இருக்குது. மேலே குட் அண்ட் பர்பஸ் ஜாம் வைக்கக்குள்ள நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பயனாக இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஹால்லேயே வந்து செல்ஃபு ஸ்லாபு இருக்குது, பூஜை ரூம் இருக்குது. அதுலேயும் பூஜை ரூமில் நிறைய செல்ஃபு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பேங்க் மேனேஜர் தான் இருந்தாங்க, அதனால் அவங்க வந்து ஜாப் கேட்டகரியில் ஸ்டாஃப் கேட்டகரியாக பார்க்குறாங்க. ஸ்டாஃப் கேட்டகரியாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறாங்க. கிச்சன் ஏரியா ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூமும் இருக்குது. கிச்சன் ஏரியாவில் வந்து ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. மேலே செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. கிச்சன்லேயும் உங்களுக்கு நிறைய ஜாமான் வைக்கக்குள்ள மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கெல்லாம் செல்ஃபு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. நேராக போனால் ஆப்போசிட்டில் பால்கனி ஏரியா. இந்த பால்கனி ஏரியா வந்து சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு வென்டிலேஷனாக இருக்கும். ஈவினிங் நேரத்தில் சிட் அவுட்டுக்கு நல்லாயிருக்கும். வெளியில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வந்துடுது. இந்த பால்கனியில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது. உங்களுக்கு எதுவும் பால் கீழே வந்துடுதுன்னா கூட, பால் வந்தால் கூட நீங்கள் கீழே துணி கட்டி கயிறு கட்டி பால் எடுத்துக்கலாம், கொள்ளலாம் வாசல்லே. அருமையான ஒரு லொக்கேஷன், சூப்பரான ஏரியா. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோசிமணி நகர் வடக்கு. அந்த கோசிமணி நகர் வடக்கில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம். கிச்சன் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு கிச்சனில் உங்களுக்கு டோரு வந்துடுது. வீட்டில் குழந்தை இருந்தால் கூட நீங்கள் இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பால்கனி அதுமாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாகவும் பால்கனி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வெளியில் வந்து டெரஸ் ஏரியா இருக்குது பாருங்கள். இந்த டெரஸ் ஏரியா வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இதில் வந்து காமன் டாய்லெட் 2 வந்துடுது உங்களுக்கு. வந்து ஒன்று வந்து இந்தியன் டாய்லெட்டும், ஒன்று வந்து பாத்ரூமும் வந்துடுது. அதேமாரி வாட்டர் ஃபில்டரும் வெளியிலேயே போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் வாட்டர் ஃபில்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இது குழந்தைங்க விளையாடக்குள்ள நல்ல பயனாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு வீடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, ஸ்டெப்பு ரொம்ப கம்மி, ஒன்லி ஃபார் சைவம், வெஜிடேரியன் ஒன்லி தான் சொல்லியிருக்காங்க. மழை தண்ணி வந்து வாசலில் வராத அளவுக்கு மேலே ஷெட்டும் போட்டிருக்காங்க, ஷீட்டு இழுத்துருக்காங்க மேலே. அதனால் நல்ல ஒரு ஏரியா, சூப்பர் ஏரியா. யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வீடை விட்டுற வேண்டாம். நன்றி, வணக்கம். மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது எல்லாருமே சொல்றது, இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு. பாருங்கண்ணா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போய் அறிமுகம். இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல், நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க. என்னத்த சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்சஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்